அனைவருக்கும் வணக்கம். ஆம், முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து தமிழ் ஃபான் ஸ்டுடியோவோட ப்ரெசன்டேஷன். இது வந்து எங்களோட டீமோட ப்ரெசன்டேஷன். இந்த டீமுங்கிறது வந்து நான், பிரபஞ்சா, அபிராமி இந்த 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த டீம். இது எங்கள் டீமோட ப்ரெசன்டேஷன். ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ரிசர்ச் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ரிசர்ச் வந்து ஒரு 6 மாதம் வந்து ரிசர்ச் போச்சு. இதை முடிவு பண்ணும்போது ஒரு பாடி ஃபாண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தபோது என்ன ஃபாண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தபோது என்ன நீடு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போது வந்து ஒரு பாடி ஃபாண்ட்டுக்கான நீடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த ஃபாண்ட் வந்து நான் ஐட்டாலிக்காக இருக்கணும் அப்படின்றதுல வந்து உறுதியாக இருந்தோம். ஏன்னா தமிழுக்கு வந்து ஐட்டாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லை, அது வந்து ஒரிஜினலாக தமிழில் இல்லை. ஸோ அதனால் ஒரு நான் ஐட்டாலிக்கான ஒரு ஃபாண்ட்டை உருவாக்கணும். அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்ட்டு நெருடக்கூடாது. தமிழோட ஒரிஜினல் வடிவங்கள் வந்து அந்த ஃபாண்ட்டில் இருக்கணும். கடைசியான ஒரு பாயிண்ட் வந்து பப்ளிஷர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணணும். அது வந்து பப்ளிஷிங்கில் இருக்க என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இதை பற்றி முதல் ஃபான் ஸ்டுடியோ செமினாரில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம். ஒரு புக்கை ஒரு ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மாற்றும் போது அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுமோ அதை தான் முதல் அடிப்படையாக வச்சோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்னா, ஒரு தமிழ் வார்த்தையோட ஆவரேஜான நீளம் வந்து ஆங்கில வார்த்தையை விட அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் லெஃப்ட் இண்டென்ட் பண்ணால் ரைட் சைடில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஜஸ்டிஃபை பண்ணால் நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஸோ ஒரு வடிவமைதியோட ஒரு மார்ஜினை வந்து எப்படி கொடுக்கறது, ரொம்ப ஹார்மோனியஸான ஒரு மார்ஜினை கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கறது அப்படின்றது வந்து எங்களோட முதல் நீடாக இருந்தது. அப்புறம் நிறைய ஃபாண்ட்டு நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து லாட்டின் கேரக்டர்ஸே இல்லை. நாங்கள் ஒரு புக்கை ஒன்று எடுத்தோன்னா அதை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோன்னு போட்டோன்னா அதில் வந்து எப்போது ஒரு லாட்டின் கேரக்டர் வந்தாலும் அந்த இடத்துல டப்பாவாக வருது. நிறைய ஃபாண்ட் போட்டு பார்த்தா எல்லாத்துலேயும் டப்பா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரந்த கேரக்டர் வந்து ரொம்ப யூனிஃபார்மாக இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் ஒரு தமிழில் ஒரு புக்கு போடுறேன், அது கூட வந்து நான் ஒரு லாட்டின் கேரக்டர் யூஸ் பண்ணுறேன்னா சில ஃபாண்ட்டில் வந்து லாட்டின்ஸே மிஸ்ஸிங்காக இருந்தது, சில ஃபாண்ட்டில் லாட்டின் இருந்தது. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் தமிழ்நாட்டிலேயே இல்லை, நான் ஃபாரினில் வேறு ஒரு ஊரில் இருக்கேன், வேறு ஒரு நாட்டில் இருக்கேன். அந்த நாட்டிலேருந்து நான் போடணுன்னா நான் வந்து வெறும் நார்மல் லாட்டின் மட்டும் பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அந்த நாட்டு மொழி ஏதோ அதை வந்து நான் அதில் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுவேன் ஒரு தமிழ் புக்கில். ஸோ அப்படி என்னென்னா டயக்ரிட்டிக்கல் மார்க்ஸ் எல்லாமே வந்து நான் பெரும்பாலான ஃபாண்ட்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து தயார் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு செமினாரில். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணோம். நான் அந்த அனலைசிஸை வந்து நெக்ஸ்ட் பேஜில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபாண்ட் அனாலிசிஸ். நாங்கள் அப்போ இருந்த எல்லா யூனிகோட் ஃபாண்ட்டையும் எடுத்து அதை எல்லாத்தையும் பிரித்து கொஞ்சமாக அனாலிசிஸ் பண்ணோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே டப்பாவாக நான் சொன்னேன்ல, லாட்டின் கேரக்டர்ஸ் இல்லாததுனால அந்த இடம்லாம் வந்து பாக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போது என்னென்னலாம் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் இருந்ததோ எல்லாத்தையுமே எடுத்து அனலைசிஸ் பண்ணோம். அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஆர்கைவில் போய் அந்த காலத்தில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எடுத்து பார்த்தோம். ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் வரிசைப்படுத்தி அதை வந்து பழைய ஃபாண்ட்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணோம். அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 80 வெவ்வேறு புக்கு மேகசின் எல்லாம் எடுத்து வந்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சாம்பிள் எங்களோட அனலைசிஸ் பேஜ்லேருந்து ஒரு சாம்பிள் தான் இங்கே காட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்தோன்னா, ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடியே டைப் ரீவைவல்னு சொல்லி பழைய புத்தகங்களில் வந்த தமிழ் எழுத்துருவை வந்து ஒருத்தங்க வந்து ரிவைவ் பண்ணி புதுசாக கொடுத்துருந்தாங்க டிஜிட்டல் ஃபாண்ட்டாக. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம். அவங்க என்ன மாதிரி மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு வந்து என்னென்ன சைஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நாங்கள் இந்த புக்கு வந்து எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த புக்கில் வர ஃபாண்ட் வந்து 1960
1995 வரைக்கும் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் முதல்ல கண்டுபிடிச்சது வந்து இந்த புக்கு இல்லை, நாங்கள் 1960 வந்த ஒரு புக்கை தான் எடுத்தோம். அந்த புக்கில் இருக்க ஃபாண்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தோம். அப்புறம் பார்க்கும்போது இந்த ஃபாண்ட் வந்து 1960 1995 வரைக்கும் வந்திருக்கு. அந்த டைமில் வந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காப்பி இது தான். இதிலேருந்து நாங்கள் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து ரீவைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ஏன் இந்த ஃபாண்ட் அப்படின்னா 1960 95 வரைக்கும் வந்திருக்கு. அந்த பீரியடில் இருந்த எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருந்திருக்கு. படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஐட்டாலிக்ஸாக இல்லை, ஒரு சின்ன சட்டிலான ஒரு ஸ்லாண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு மாடுலேஷன் இருக்குது, திக்காகுது தின்னாகுது, இந்த மாதிரியான மாடுலேஷன் இருக்கும் போது பிரிண்ட்டில் வந்து ரொம்ப அந்த அச்சு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. முக்கியமாக இன்னொன்று வந்து இந்த எழுத்துருவில் வந்து பழைய ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ் இருக்குது. இங்கே அந்த லையு அந்த லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து தமிழ் எழுத்துக்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து சரி இந்த ஃபாண்ட் இந்த 83 புக்கில் இருக்க ஃபாண்ட்டை வந்து ரீவைவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா என்னென்ன கேரக்டர்ஸை வரையணும் அப்படின்னு ரிசர்ச் முடிஞ்சு டிசைன்குள்ளே போயிட்டோம். பேசிக் தமிழ் கேரக்டர்ஸ், அதாவது வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இதெல்லாம் வரையணும். அதுக்கப்புறம் வந்து கொக்கி வரையணும், கொம்பு வரையணும், சுழி வரையணும் தமிழுக்கு. அதுக்கப்புறம் வந்து தமிழில் நம்ம பயன்படுத்துகிற இந்த கிரந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வரையணும். அதுக்கப்புறம் வந்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குது, தமிழுக்கான இன்னும் சில ஸ்பெசிஃபிக்கான சிம்பிள்ஸ் இருக்குது. கடைசியாக வந்து இந்த ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ஓப்பன் டைப் எனேபிள்டு கேரக்டர்ஸ்ன்னு இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அதை ஏன் அப்படின்னு. இதுதான் வந்து இந்த பேசிக் கேரக்டர்ஸு. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து முதல்ல வரைஞ்சது. அடுத்து வந்து தமிழில் வந்து மொத்தம் 247 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் மொத்தமாக வரைஞ்சது பார்த்தோம்னா 855 உரு, 247 கேரக்டருக்கு நாங்கள் 855 கிளிஃபு வரைஞ்சோம். ஏன்னு பார்த்தோன்னா இந்த 855 கிளிஃபு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரே ஒரு வெயிட்டில் ஒரே ஒரு ஃபாண்ட்டு. அதுக்கு 3 மாஸ்டரை ரெடி பண்ணோம், அதை 3ஆக வரைஞ்சோம். அதில் வந்து 5 எடையை கொடுத்தோம். ஏன் இத்தனை கிளிஃப் வரைஞ்சோம், ஏன் இத்தனை மாஸ்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, பழைய தமிழ் எழுத்துக்களை வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லிகேச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பாருங்கள், இந்த சென்னை நூல்களை அவ்வாறாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டும் ஒரே ஃபாண்ட்டு தான், வெவ்வேறு ஃபாண்ட் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த லிகேச்சர்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் மேலே நம்ம நார்மலாக தான் எழுத போகிறோம் அப்படின்னாலும் அதையும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா லாட்டின் அண்ட் எக்ஸ்டெண்டட் லாட்டின் சப்போர்ட். இந்த மேலே இருக்க அதே தான் கீழே ஃப்ரெஞ்சில் இருக்குது. இதுவும் சேம் ஃபாண்ட்டில் தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி லாட்டின் மட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு தமிழ் நூல் எழுதுகிறேன், எனக்கு நடுவில் ஒரு ஃப்ரெஞ்சில் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஃப்ரான்ஸில் அவங்களும் லாட்டின் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்டெண்டட் லாட்டின் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம் இந்த ஃபாண்ட்டில். அடுத்து வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸு. நீங்கள் இந்த தா, அப்புறம் இந்த தி சி, இந்த கீ எல்லாம் பாருங்கள். இதே இடங்களில் மேலே இருக்க தி சி கீ எல்லாம் பாருங்கள். சில பப்ளிஷர்ஸ் வந்து கேட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த பழைய ஸ்டைலில் வந்து அப்படியே நல்லா அந்த மேலே இருந்து அப்படி சுழிச்சு வந்தால் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதுவுமே கொடுத்துருக்கோம் இந்த ஃபாண்ட்டில். அடுத்து பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போச்சு. நம்ம வந்து இந்த லா அப்படிங்கிறத வந்து எடுத்து ஔகாரத்துக்கும் அப்புறம் வந்து ஊவோட நெடியில் காட்டுறதுக்கும் வந்து இந்த லாவையே பயன்படுத்துகிறோம். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஓல்ட் தமிழ் டைப்ரைட்டர் மெத்தட் தான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு தான், ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும் ஓல்ட் தமிழ் டைப்ரைட்டரில் டைப் பண்ணவே முடியாது, ஓலான்னு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யோசித்தோம், சரி இதை அப்படியே வச்சுட்டு போகலாமே, ஓலானா அவுதானே அப்படின்னா. அப்போது கவுக்கு எப்படி போடுவீங்க அப்படின்னா கேலா. அப்போ கிளம்பின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, கொம்பி தானே வரும், கிளம்பின்னு நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டாங்க.
அட கரெக்டு தானே, இது வந்து நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம் வேணும் அப்படின்றது வந்து முடிவு பண்ணோம். சரி, அந்த ஆல்டர்னேட் ஃபார்மை வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக திடீர்னு ஒன்றை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து சொருகக்கூடாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த ஐகாரம் இருக்குல்ல, இந்த ஐகாரத்தில் இந்த இந்த கீழே இருக்க இந்த அவுக்கும் அந்த ஊக்கும் வர அந்த ஔகாரங்கிறது வந்து ஏற்கனவே தமிழில் பழக்கப்பட்ட ஒரு டிசைன். அந்த வளைவுங்கிறது வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப நிறைய இடங்கள்ல அந்த வளைவு வந்து தமிழில் வரும். எக்ஸப்ட் இந்த லாவை தவிர வேறு நிறைய இடங்களில் வந்து ரைட் சைடில் வந்து அந்த டிசைன் வரல, அந்த தொணக்கால் போடுற மாதிரியான டிசைன் வரல, இந்த வளைவு தான் வருது. ஸோ இந்த வளைவே எடுத்து அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சத்தமே இல்லாமல் அதை சொருகிட்டோம் உள்ள. இது வந்து இதுவுமே வந்து இந்த ஃபாண்ட்டுக்குள்ளே வரும்போது வந்து சிலருக்கு வந்து இது விருப்பப்படாமல் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் விருப்பப்படாதவங்க மேலே இருக்க மாதிரி எழுதிக்கோங்க அப்படின்னு அந்த செட்டையும் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்பர் சிஸ்டம்ஸு. நம்பர் சிஸ்டம்ஸ்னு வரும்போது வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கிட்டு தமிழுக்கு இடையில வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் போடும்போது வந்து ஒரு பேப்பரில் எடுத்து பார்க்குறோம், தனியாக தெரியுது, நம்பர்ஸ் மட்டும் நெட்டையாக இருக்குது. ஸோ இந்த சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நம்பர்ஸை வந்து பழைய ஸ்டைலில் வந்து கொஞ்சம் மேலே கீழேன்னு இறக்கி நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஓல்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணி தமிழோட சேர்த்து வச்சோம். பிரமாதமாக இருந்தது. அது தனியாகவே தெரியல, ரொம்ப ஹார்மோனியஸாக இருந்தது அந்த நம்பர்ஸு. சரி, அதுக்கு அடுத்து வந்து இந்த கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு சில பேர் வந்து நம்பர்ஸை வந்து மோனோஸ்பேஸ்டாக இருந்தால் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அதாவது இப்போது நம்ம ஒரு கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறோன்னா அங்கே வந்து நம்பர்ஸ் வந்து மோனோஸ்பேஸ்டாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த மோனோஸ்பேஸ்டு நம்பர்ஸையும் உள்ளே கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் நம்பர்ஸ் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இந்த தமிழ் நம்பர்ஸ் வந்து முன்னாடியே இந்த அவுக்கு பதிலாக ஓலா அப்படின்னு போடுறோன்னு சொன்னல, அந்த மாதிரி வந்து தமிழ்லேயும் வந்து நம்பர்ஸ்னு வரும்போது வந்து ஒன்றுக்கு பதிலாக காவை தான் போடுறாங்க எல்லாரும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் நம்பரை வந்து சுருக்கியிருக்கோம். இப்போ இதே ஃபாண்ட்டில் நீங்கள் கா எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். நம்பர் எடுத்து பார்த்தோன்னா அதோட மூக்கு வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் கிடையாது, ஏன்னா அதோட காலை கொஞ்சம் வெட்டி இருக்கும் இந்த நம்பர்ஸ்க்காக. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது நம்பர்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபாண்ட்டில். கடைசியில் கீழே இருக்க இந்த சிம்பிள்ஸ் வந்து எங்கள் ஆர்கேவ்லேருந்து எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். இந்த சிம்பிள்ஸ் ஏன் முக்கியம்னா, நிறைய பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து புக்கு மட்டும் போடுறதில்ல, கேலண்டர்ஸும் பிரிண்ட் பண்ணுறாங்க. நிறைய பிரிண்டர்ஸ் வந்து கேலண்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது தமிழில் போடுறதுக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கும் கீழே வந்து அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டே இருக்குது, மந்த் இருக்குது, இயர், கிரெடிட், டெபிட், ஆஸ் அபவ், நம்பர், ருப்பி, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இந்த ஃபாண்ட்டுள்ளேயே வந்துடுது. அடுத்து பார்த்தோன்னா இதே ஃபாண்ட் தான், இதில் 5 வெயிட் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அதில் வந்து தின்னான வெயிட் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுக்கும் போது வந்து அச்சில் வந்து சரியாக விழாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த தின்னான வெயிட்டை என்ன பண்ணோம், நாங்கள் முதல்ல வரைஞ்ச அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எந்த கான்ட்ராஸ்ட்டும் இல்லாமல் ஒரே லைனில் வரைஞ்சிருக்கோம். இந்த தின்னான வெயிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக் வித்தில் தான் இருக்கும். ஆனால் அதே வந்து கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா தின்னான ஸ்ட்ரோக் விட்த் வந்து ரொம்ப, அதாவது ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் ஒரு சில இடங்கள் ரொம்ப தடிமனாகவும் இருக்கும். இந்த கான்ட்ராஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் சுருங்க எழுத்து வந்து சுருங்க இதை வந்து படிக்க முடியாத மாதிரி கண்ணுக்கு உறுத்துறது. அதனால தான் சின்னதாகும் போது மோனோலைனாகவும் பெருசாகும் போது அதை வந்து கான்ட்ராஸ்டாகவும் கொடுத்துருக்கோம். அதாவது எடை அதிகமாகும் போது கான்ட்ராஸ்டாகவும் கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஃபாண்ட்டை உருவாக்கிட்டு பார்க்கும்போது சில இடங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சரி, இந்த நெருக்கமான இருக்க இடங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபாண்ட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணோம்.
இப்போ வந்து ஈக்கு வந்து கீழே போகுதா, அப்போ ஈ பக்கத்தில் இந்து வரும்போது அதுவே அதோட வாலை வந்து சுருக்கிக்கும். இங்கே பாருங்கள், இந்த உணர்ந்த பாருங்கள், இந்த இந்தியை பாருங்கள், ரெண்டும் ஒரே இந்து தான். ஆனால் வந்து ஈ பக்கத்தில் வரும்போது அது அந்த வாலை சுருக்கிக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள், இந்த வந்து அப்படிங்கிறதும் இந்த ஐந்து அப்படிங்கிறதும் பாருங்கள், மேலே அந்த வாக்கு வந்து டிசெண்டர்ன்ட்டு எதுவுமே இல்லை, அதனால் வந்து நார்மலாக வருது. ஐந்து வந்து கொஞ்சம் டிசெண்டர் கீழே வர்றதுனால ஒரு வாழை சுருக்கிறது. அதாவது இந்தந்த கேரக்டர்லாம் வரும்போது வால் சின்னதாக இருக்க மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் அங்கே உட்காரணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம். இந்த மல்டிபிள் வெயிட்ஸ் இருக்குது, லைட், ரெகுலர், மீடியம், போல்ட் அண்ட் பிளாக்னு சொல்லிட்டு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஆ இருக்குது, அதே ஆ தான் வந்து போல்ட் ஆகும்போது அந்த கீழே இருக்க அந்த சுழி வந்து சுருங்கும். இதே ஃபாண்ட்டு இது வந்து சப்ஸ்டியூஷன்ஸ் கிடையாது, இது வந்து வேற ஒரு வடிவம். ஏன்னா அது எடை அதிகமாகும் போது இந்த கேரக்டரை வந்து மாற்ற முடியாது. இதுதான் இந்த ஆ வந்து கீழே போய் அப்படி வளைஞ்சி சுருண்டாதான் வந்து தமிழுக்கு அழகு. ஆனால் அது அப்படி ரொம்ப இந்த லைட்டில் இருக்க அளவுக்கு ரொம்ப சுருண்டுச்சுன்னா வந்து பிரிண்டில் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதை பார்க்கும்போது வந்து ஸ்மூத்தாக படிச்சுட்டு போக முடியல, அந்த இடத்த ஒரு முறை உத்து பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக அதோட சுழியை வந்து நறுக்கிட்டோம். இந்த லாவை பாருங்கள், கொம்பு வரும்போது மட்டும் அந்த லா வந்து நீண்டுரும். அதே மாதிரி வாவும் சரி, கொம்பு வரும்போது மட்டும் அந்த வா நீண்டுரும். இந்த பூ இது வந்து கீழே இருக்கிறது வந்து ஒரே கொம்பு தான். அந்த ஒரே கொம்பு எந்த கேரக்டரோட உட்காருதோ அந்த கேரக்டருக்கான நீளத்தில் போய் உட்காந்துக்கும். இப்போ மேலே நாங்கள் பயன்படுத்தும் போது இந்த கொம்பு வரும்போது லா வந்து மாறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த கீழே இருக்க அந்த சுழி இருக்குல்ல, இந்த சுழி வந்து அதோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எழுத்தோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து நீண்டுக்கும். இப்போ வந்து இது எல்லாம் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முத்து சார் சொல்லுவார், நாங்கள் வந்து நான் என்னோடய ஃபாண்ட்டை வந்து 2 வருஷமாக வரைஞ்சிட்ருக்கேன், 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபாண்ட்டை வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஏன் சார் அப்படின்னா, ஒரு டிசைனருக்கு வந்து நான் இன்ஜினியராக இருந்தேன்னா இதை முடிச்சிருவேன், பட் ஒரு டிசைனராக பார்க்கும்போது என் டிசைனில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது அப்படின்னு சொல்லுவார். அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் இந்த ஃபாண்ட்டை ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு சடன்னு வரைஞ்சி அனுப்பிட்டோம். எப்படின்னா 29th ஜூலை 2024 இந்த 7 கேரக்டரையும் வரைஞ்சி அனுப்பிட்டோம் அவருக்கு. சரி இதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பார்த்துட்டு சில கமெண்ட் சொன்னார், கரெக்ஷன் சொன்னார், இது இந்த மாதிரி வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு திரும்பியும் மொத்த ஃபாண்ட்டையும் வரைஞ்சி 26 டிசம்பரே அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் 26 டிசம்பர் ஒரு ஜூம் காலில் வந்து இந்த இடங்கள்லாம் சிக்கலாக இருக்குது, இதையெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் சின்னதாக மாற்றுங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜூம் காலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரைய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் அடுத்த 6 மாதமும் இதே ரிவ்யூ தான் போச்சு. நாங்கள் வரைஞ்சி அனுப்புவோம், திரும்பியும் சார் ரிவ்யூ பண்ணுவார். இந்த இடங்கள்லாம் மாற்றுங்க, இந்த கொக்கி வந்து ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் நவம்பர் 2025க்கும் இந்த ஃபாண்ட் அனுப்பினோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சில சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபைனலாக டிசம்பர் வந்து இந்த ஃபாண்ட் ப்ரூஃபிங்கை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. இதில் வந்து அவர் எந்த இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மைல்டு ஒரு அந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்க இடங்கள் தான் அவர் வந்து சேஞ்ச் பண்ணது. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன மைன்யூட்டான சேஞ்சாக தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து பிரிண்டில் பார்க்கும்போது வந்து அதோட அழகே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் ப்ரூஃபிங்க்கு வந்து நாங்கள் இந்த ஹைபிஸ்கஸ் டைப் ரிவ்யூ அப்படின்னு 2 டூல் யூஸ் பண்ணோம். ரெண்டுமே வந்து முத்துநெடுமாறன் சார் டெவலப் பண்ணது தான். இப்படி தான் வந்து ஒரு 1.5 வருஷமாக இந்த ஃபாண்ட் வந்து உருவாக்குச்சு. நாங்கள் ஒவ்வொரு முறையும் வரைவோம், முத்து சார் ஒரு கரெக்ஷன் சொல்லுவார், திரும்ப வரைவோம், திரும்ப ஒரு கரெக்ஷன் சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஓகே இது நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாரு.
ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து எக்ஸிஸ்டிங் புக்ஸில் பயன்படுத்துகிற ஃபாண்ட்ஸோட ஒரு கம்பேரிசன் பண்ணியிருந்தோம். இந்த இளங்கோ அல்லது வள்ளுவன் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து நிறைய புத்தகங்களில் பயன்படுத்துகிறாங்க. கொர்க்கை அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஃபாண்ட் நேமு. எங்களுடைய ஃபாண்ட்டை வந்து அதே 12 பாயிண்ட்ஸில் அதே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் அதே கண்டென்ட்டை வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த நிறைய கேப்பாக இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குறைவாயிருச்சு. இதை விட இப்போ பயன்படுத்துகிற எக்ஸிஸ்டிங் ஃபாண்ட்ஸை விட எங்களோட ஃபாண்ட் வந்து 5 லைன் கம்மியாக கொடுத்துருக்கு ஒரு பேஜில். அதுக்கப்புறம் வந்து லெஃப்டில் இருக்க ஃபாண்ட்டும் நல்ல ரீடபிலிட்டி இருந்தாலும் ரைட்டில் எங்களோட ஃபாண்ட்டில் வந்து ஒரு பிரிண்டில் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதோட ஒரு சின்ன சாஃப்ட்னஸும் இருக்குது. ஸோ இந்த கொர்க்கை ஃபாண்ட் வந்து கண்டிப்பாக பப்ளிஷர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்புகிறோம். முக்கியமாக தேங்க்ஸ் டு த மென்டார்ஸ் முத்து சாரும் சுந்தர் சாரோட அந்த ஆர்கைவ் தான், இந்த ரோஜா முத்தையோட ஆர்கைவ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. முத்து சார் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் ரிவ்யூ இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய எங்களுக்கு மென்டார் பண்ணியிருந்தார். ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போதும் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, இதை பண்ணுங்கள் அப்படின்னு. நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இருங்க நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன், அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பிடுவார், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நிறைய எங்களுக்கு மென்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது எங்கள் டீம் பிரபஞ்சா அண்ட் அபிராமி எல்லோரும் சேர்ந்து பண்ண ஃபாண்ட் இது. கண்டிப்பாக ஒன்மை ஃபவுண்டேஷன், விக்னேஷ், கிருஷ்ணபிரியா, நரேந்திரன் 3 பேருக்குமே நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்னும் ஃபாண்ட்டை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப பழைய வேர்ட் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்டே வந்து ரொம்ப பழைய வேர்ட் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சில ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கலாம். பட் நீங்கள் போய் ஒரு 2008 வேர்ட்லேயோ ஒரு 2014 வேர்ட்லேயோ போடும்போது சில வித்தியாசங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த 2 இமெயிலையும் எழுதுங்க. தேங்க்யூ.